மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நான் நிமல் ராகவன், நீர்நிலைகள் சீரமைக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது, அதை நான் இங்கே முன்வைக்கிறேன். முதலாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு 295 ஏரி குளங்கள் சீரமைச்சிருக்கேன். எல்லா ஏரி குளங்களுமே குழுவாஸ் பண்ணப்போ சரி, நாங்கள் தனியாக பண்ணப்போ சரி, விவசாயிகள் கூட சேர்ந்து பண்ணப்போ சரி, ஒரு ஊர்லேயும் ஏரிக்கு சீரமைக்கணும் அப்படின்னா பர்மிஷன்ஸ் வாங்கி தான் அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறது, இந்த வேலைகள் அங்கே நடக்கிறது, அங்கே இருக்க பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்றது. அந்த இடத்துல தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமுங்கிறது சரியா இருந்துச்சுன்னா, கரெக்டான டைம்ல பர்மிஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா, நான் இப்போ 295 நீர்நிலைகள் பண்ணியிருக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 நீர்நிலைகளாச்சும் நேரம் பண்ணியிருந்திருப்பேன். அதுதான் உண்மை. இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து போடுறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காவிரி டெல்டால தான் நான் இருக்கேன். காவிரி டெல்டால தான் பெரும்பாலான பணிகள் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாள்ல காவிரியில தண்ணி வந்துடும். மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டுருவீங்க. ஸோ அந்த தண்ணி எங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 நாளில், திறந்து விட்ட நாள்லேருந்து 10-15 நாளில் எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஏரி குளங்கள் நாங்கள் சீரமைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்கோம். இன்னும் எங்களுக்கு சரியான பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷனுங்கிறது ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா கரெக்டான டைமில் நிறைய வேலைகள் எங்களால் செய்ய முடியும். இப்போ நாங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது, பல கிராம மக்கள் இருக்காங்க, பல விவசாயிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இதுல ஓரளவு அனுபவம் இருக்கு. ஒரு 295 நீர்நிலைகள் சரி பண்ணியிருக்கேன். அரசாங்க அதிகாரிகளுக்கு எனக்கு தெரியும், ஓரளவு இந்த கலெக்டர்ஸ் இவங்களுக்கும் எனக்கு தெரியும். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு இந்த பர்மிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு கிராமத்துல இருக்க இளைஞன் இல்ல அந்த கிராமத்துல இருக்க விவசாயிகள் அவங்க ஊர்ல இருக்க ஏரி குளங்களை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறப்ப அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பர்மிஷன்ங்கிற பார்ட்டை மட்டும் கரெக்டா பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எங்களால நிறைய வேலைகள் செய்ய முடியும். நிறைய பேரோட நம்பிக்கை இருக்கு. இப்போ இங்க பட்டுக்கோட்டையில குறிச்சின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல வீடு வீடா வசூலிச்சு அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காசுல அந்த ஊர்ல இருக்க ஏரியா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான பர்மிஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு ஊரே சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்குது, அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையே உடைஞ்சு போயிடும். அடுத்த வருஷம் அவங்க அந்த முன்னெடுப்பை எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நிறைய இளைஞர்கள் எடுக்கிற முயற்சியை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எங்களால வேலை பார்க்க முடியும். நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. பட் சேம் டைம் இந்த வேலைகள் நாங்கள் பார்க்குறப்போ அதை நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்க. இதுலேருந்து 1 கிராம் மண் எடுத்து நாங்கள் விற்க மாட்டோம், அங்கே இருக்க மரங்களை வெட்டி விற்க மாட்டோம். இத்தனை வருஷமும் அப்படி தான். ஸோ இதை நீங்கள் தனியாக ஒரு குழு அமைச்சு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிராம் மண்ணு கூட எடுத்து விற்க மாட்டோம், ஒரு மரத்தை கூட எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு இந்த பர்மிஷனுங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாரோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.